வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன சாண்டா கிளாஸ் மாதிரி அழகா வந்திருக்க? கிறிஸ்துமஸ் வருதுல்ல, கிறிஸ்துமஸ் பெருநாளை முன்னிட்டு நீங்க சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்கீங்க. போட்டிருந்தேன். இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு 23. நீ 22 தான்டா. 23யா இன்னைக்கு? 23 எனக்கு தான் தெரியலையா? ஆமா. அப்படியா, ரைட், ஓகே. சரி, இன்னும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ் வரப்போகுது. கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது ப்ளம் கேக் தருவாங்களான்னு போய் பார்த்துட்டு இருப்போம். தருவாங்களா? இல்லை ஏதாவது வீட்டில் பொம்பளை ஆளு எதுவும் ஒயில் மீன் செய்கிறாங்களா? கொடுத்தா ஒரு ரவுண்டு குடிச்சுக்கலாம், அப்பங்கப்பம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பிளான் போட்டுக்கிட்டு இருப்போம். இல்லை கேரளுக்கு போயிருக்கீங்களா வாழ்க்கையில்? இல்லை இல்லை. போயிட்டு எதுனா கிறிஸ்டின் வீட்டு பிள்ளைகள் ஏதாவது ஒன் சைடாவது லவ் பண்ணிருக்கீங்களா? நோ சான்ஸ். எதுவுமே இல்லை. என்ன தம்பி, ஈரோடுங்களா? ஈரோடு. ஆமாங்கய்யா, ஈரோடு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கால சமத்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு ஒரு பிளானை போட்டு இப்படி ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு வழக்கம் போல ரூமுகளை போட்டு லார்ஜுகளை பிடித்து மண்டபங்களை பிடித்து ஆட்களை பிடித்து வந்து தேசியம், தமிழ் தேசியம், சங்கி தேசியங்கள் மாதிரி ஒரு வழக்கம் போல ஒரு 3 நிமிஷம் தான் இந்த மாதிரி ஐயா சொன்ன கதைகள்லாம் பின்னாடி பார்ப்போம். முதல்ல ஐயா வழக்கம் போல வீட்டிலிருந்து கிளம்பினார். கிளம்பி பஸ் ஏறினார், பாத்ரூம் போனார், குளிச்சார், சட்டை போட்டார், கார்ல ஏறினார், கார்ல பெட்ரோல் அடித்தார், வந்தார், பிரேக் போட்டார். பெட்ரோல முன்னாடி அடிச்சிட்டாங்க, எல்லாம் அடிச்சுட்டு வழக்கம் போல வழக்கம் போல லொயலா மணி. பரவாயில்ல, லொயலா மணி இந்த வாசம் வரைக்கும் விட்டுருக்காங்க. இந்த வாட்டி வந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு புதுசா ஒருத்தர் வந்து போயிருக்காரு. இல்ல அதெல்லாம் கடைசியா வருவோம், அதெல்லாம் ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கு. மாமனார் ஒருத்தர் போயிருக்காரு. வேலையே பாடுறா, வெக்கப்பட வைக்காத, என்னைய இது பண்ண பூக்கியாக்காத, நாங்க பொறுக்கியாவே இருந்துக்கிறோம். இப்படி ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நடத்தியதுக்கு ஒரு குழந்தையெல்லாம் கூட்டி வந்து ஜிங்கிள் பெல்ஸ் போட்டு கேக்லாம் வெட்டி பண்ணதுக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இல்ல என்னென்னமோ சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, மெயினா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உனக்கு சிறுபான்மையர் ஓட்டு வந்து தேவையா அப்படின்னு ஒரு பக்கெட்டு கேட்கறாங்க. அதனாலதான் நீ கிறிஸ்டின்ஸை இழுக்கிறியா அப்படின்னு ஒரு பக்கெட்டு கேட்டா கூட இன்னொரு பக்கெட்டு இருக்க தரப்புகள் என்ன கேட்கறாங்க, அப்போ உனக்கு தீபாவளி, பொங்கல், ரம்ஜானு இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா? அப்போ உனக்கு மத்த இனத்து மக்களுடைய ஓட்டுகள் வேணாமா? இன்னொருத்தர் என்ன கேக்குறாங்கன்னா, நீதான் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்றியா, அப்ப போன வருஷம் ஏன் கொண்டாடலன்னு கேக்குறாங்க. போன வருஷம் தான் அங்க இது ஆளுங்கட்சிக்காரங்க திருச்செந்தூரா தூத்துக்குடி ஃபங்க்ஷன் பண்ணலையே, கிறிஸ்துமஸ்க்கு அங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல. அது அங்க பண்ணனால இப்ப இங்க அங்க 4 கிறிஸ்டின் சேர்ந்து பேசிட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட கிறிஸ்டின், நானே கிறிஸ்டின் தானே, கிறிஸ்டின் பசங்களை நம்ம இழுத்துட்டு வந்து 4 ஃபாதர்கள் இழுத்துட்டு வந்து ஜெப கூட்டத்துக்கு போற ஃபாதர்கள் இழுத்துட்டு வந்து பேச வைப்போம் அப்படின்னு. அதுல ஒரு ஃபாதர் நல்லா வச்சுட்டு போயிட்டார். ஐயா நீங்க ஸ்கிரிப்ட் படிங்கயா, நாங்களே ஸ்கிரிப்ட் இல்லாம பேசுறது கிடையாது. ஃபாதர் ஆகி நீங்கள் ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வாங்க. மீட்டிங்ல தான் போய் ஈரோட்ல தான் போய் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல அப்படின்னு கீழ இருந்து பொம்பளை எல்லாம் கத்துனாளுங்க. சரி ரைட்டு, பாதுகாப்பு இல்லாம தான் நீ மாநாடு கிளம்பி வரீங்க. புருஷனை அடிக்காம அடிச்சு துரத்திட்டு மாநாடுக்கே வரீங்க. பாதுகாப்பு இல்லாம தான் விஷ வைக்கிறீங்க. புதுமை பெண்ணு பெரியார்லாம் இல்லாட்டி நீங்க ஓகே, பெரியார்லாம் வந்து பெண்களை படிக்க வச்சாரு, படிக்க சொன்னாரு, உடனே இவங்க வந்து கேள்வி வைப்பாங்க. இப்படி எல்லாம் உங்களை வந்து எவால்வ் ஆக்கி ஒரு பெண்களுக்கு இவ்வளவு பவர் கொடுத்து வச்சா நீங்களே ஜெயிக்கிற அளவுல இருக்கீங்க, மாநாட்டுக்கு வர அளவுக்கு நீங்க தைரியமா இருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு. அது தாவேகா மாநாட்டுக்கு போற அளவுக்கு பாதுகாப்பு இல்ல, இது ரொம்ப பாயிண்டான விஷயம். தாவேகா மாநாட்டுக்கு போற அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்ப பெண்கள் இங்க சேஃப்டியா தான் இருக்காங்க. அத ஒரு பெரியவர் வந்து அந்த மேடையில சொன்னதுக்கு பாவம் அவரையே போட்டு கடிக்கிறானுங்க இந்த தாவேக்கன். உனக்கு என்ன தெரியும், பேமெண்ட் என்ன? 20,000 ரூபாய் கொடுத்தா 20,000 ரூபாய்க்கு பேசணும். வந்து இங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு அவனை கூட்டி வந்தோம், அன்னை விஜயை பத்தி பேசுறதுக்கு கூட்டி வந்தோம். அன்னை விஜய் என்ன சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கு, நான் வந்துதான் பாதுகாப்பு தருவேன்னு சொல்லும் போது அவரை நீ முன்னாடியே உட்கார வச்சுட்டு பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா எங்க அண்ணனுக்கு என்ன மரியாதை? எங்க அண்ணனை ஊர்வே மதிப்பா? எங்க அண்ணன் சொல்றதெல்லாம் பொய்யாயிராதா? தமிழ்நாடு நீ நல்ல மாநிலங்கிற, அப்ப எங்க தலைவர் வந்து ஊருக்கு போய் தமிழ்நாடு வந்து மோசமா இருக்குன்றாரு, அப்ப இதெல்லாம் பொய்யாயிராதா? இப்ப வேற என்ன கேக்குறாங்க, நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒன்றிய அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் எவ்வளவு பண்ணிருக்காங்க, ஒன்றிய அரசு என்னென்ன பிரச்சனைகளை இது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கருமத்தை நீ ஒண்ணு கூட பேச மாட்டேங்கிற. அது பேச முடியாது. ஈரோட்ல போய் காளிங்கிறான் ஹிஸ்டரி சொல்ற, மஞ்சளுக்கு என்னங்கிற, அங்க மஞ்சள்னால என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு, விவசாயிக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அது ஈரோடு மெயின் வந்து மஞ்சளுக்கு அடுத்து வந்து தறி நெசவாளர்கள். ஓடு ஊருக்காரன் அடி, அவங்களுக்கு இருக்க பிரச்சனையே அவன் பேசல. இப்படி எல்லாம் வந்து ஊருக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கு. அப்புறம் இது பாண்டிச்சேரியில போய் ரேஷன் கடை இல்லாத இருக்கிற ஊர்ல போய் ரேஷன் கடை இல்லைங்கிற. உனக்கு என்னதான் கேமு, என்ன மேட்ச், என்ன கேமு, ஒன்னும் ஒரு அளவுன்னு தெரியலையே அப்படின்னு இப்ப பாதி அறிவார்ந்த விஜய் ரசிகர்கள், இன்டெலக்சுவலான விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து எக்ஸ் வலைதளங்கள் கேள்வி கேட்கறாங்க. எக்ஸ் வலைதளங்கள் கேள்விகளை பயிர்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்ப எல்லாமே உனக்கு தெரியுது.
இப்ப இவங்க ஐடி விங்கிட்ட நான்லாம் போய் ஐடி விங்கிட்டே கேட்கறது ஒவ்வொரு நேரம் ட்விட்டர்ல போய் கேட்டுறது, அண்ணே இதை பேச சொல்லுங்கண்ணே, மக்கு மாதிரி திட்டுறாங்க அண்ணனா, தயவு செய்து. நான் இப்ப ஐடி விங்ல போய் இப்ப கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பேருன்னு நான் சொல்லவா? வேணாம் பேர் சொல்லாத, பேர் ரிவீல் பண்ண வேணாம். வேணாம் அது அவங்க அது ரிவீல் ஆகிக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும். சரி இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சரி இதை தாண்டி விஜய் என்ன வந்து அந்த மீட்டிங்ல என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 நிமிஷம் கதை. அந்த கதையை எப்படி அவன் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, தோத்து போய் ஒரு போர்ல ஜெயிச்சு கடைசிய மண்ணை எப்படி இந்த நாட்டை பிடிக்கிறாங்கிற ஒரு கதை. அது கதையை என்னால முழுசா கேட்க முடியல. ஆக்சுவலா அந்த கதை வந்து முழுக்க ஒரு பொய்யான கதை. அப்படி ஒரு கதை பைபிள்லயே கிடையாது. ஒரு 3 நிமிஷமே என்னால கேட்க முடியல விஜய் நான் பேச்ச. ஆனா நீ வழக்கம் போல நீ கத்துன, நீ பாரு அவர் வந்து ஒன்னும் அரசியல்லாம் ரொம்ப பேசல. ஒரு கதை சொல்லி இப்படி வந்து நாட்டில் வந்து நான் நல்லதை மட்டும் தான் நடத்துவேன்னு சொல்ற அப்படி. ஆனா அது செட் ஆகல. சரி ஓகே. அண்ணன் ஈரோடு மீட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரே நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்றேன். இப்ப இவர் சொன்ன மாதிரி அந்த குழியில தள்ளி விட்ட 3 பேர் யாரு? குழியிலையா? அவரு சொன்ன மாதிரி குழியில தள்ளி விட்ட 3 பேர் யாரு? அப்பா என்னை குழிக்குள்ள இறங்க சொல்றாங்கப்பா. யாருங்க அது? அது அவர்கிட்ட கேட்கணும். அப்படி எதுக்குங்க அந்த கதையை சொல்றாரு? சிங்க கதை கேட்டிருக்கியா? அதுக்கு சிங்க கதையே தப்பு. சிங்கம் வந்து இப்ப ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகணும்னு சொன்னதே தப்பு. அதுவே தப்பு. நீங்க முத மீட்டிங்ல தோத்து போயிட்டீங்க விஜயனா. சரி இதை தாண்டி விஜயனா அப்படி கதைகளை சொல்லி போட்டு பேச்சாளர்களை பூரா கூப்பிட்டு என்னென்ன கிறிஸ்டின் அது இதுன்னு எல்லாத்தையும் பேச விட்டாலும், சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தினாலும் நீங்க ஏன் மத்த பங்கனுக்கு நடத்தல? போன மாசம் அந்த தீபாவளி ஏன் கண்டுக்கல? நடுவுல என்னென்னமோ வந்துச்சு அதை ஏன் கண்டுக்கல? இப்ப அடுத்த நியூ இயர் பொங்கல் வரப்போகுது, நீ பொங்கல் சமத்துவ விழா வைக்கல. போன வருஷம் கீர்த்தி சுரேஷ் வீட்டுல இருந்தாருல, அவர் கல்யாணம்டா. ஓ கீர்த்தி சுரேஷ் வீட்டுல பொங்கல் வச்சாருங்க. ஆமா சமத்துவ கிறிஸ்துமஸ் தானே. அவங்க மலையாளி, ஒரு கிறிஸ்டின். பொங்கலை பேசிட்டு இருக்க நீ சமத்துவத்தை பேசுறாங்க. அப்ப இந்த வருஷமும் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து பனையூர்கார வச்சு வைப்பாரா? இல்லடா, அவங்க வீட்டுக்கு திரும்ப பொங்கல் ஃபங்க்ஷன் போவாரு. பொங்கல் ஆமா. இது வந்து இது தலைப்பொங்கல் வேற நினைக்கிறேன். அவங்களுக்கு டென்ஷன் ஆக கூடாது. தளபதி கல்யாணம் ஆயிருச்சு இல்லைங்க அவங்களுக்கு, தலைப்பொங்கல் தானே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நேத்து தாவேகாவில் சில அழகு குட்டி செல்லங்கள் இணைந்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, நாம் யாரெல்லாம் ஜூஸ் பண்ணணும்னு விஜயனுக்கு எப்படி ஏவே வந்து அண்ணன் இவருக்கு நம்ம கட்சிக்கு அவசியம் வேணும்னு எப்படி அப்படி ஒரு குரூவை சூஸ் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு யார் ஐடியா கொடுத்தது? இந்த குரூவெல்லாம் வேணும், இந்த குரூவுல தான் தமிழ்நாட்டை ஆட்டி படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கீழே ஒரே பைத்தியங்களா இருக்கு அந்த மாதிரி குரூ. அது என்ன பைத்தியம் மாமனாரை இடையில அதெல்லாம் வெளியதான் ரிலேஷன்ஷிப்லாம். ஓகே சோன் வந்துட்டா அவரெல்லாம் நம்ம மதிக்கவே கூடாது. இப்படி ஒரு குரூவை வச்சுக்கிட்டு அண்ணன் அழகு குட்டி செல்லங்களை வைத்துக்கொண்டு எப்படி இந்த ஆட்சியை நடத்த போறார், எப்படி இந்த ஒரு அறிவான சமூகத்திலிருந்து அறிவான ஆட்களை தேர்ந்து எடுக்கிறாருங்கிறது தெரியல. இந்த டாபிக்கே நீ வந்து தேவையே இல்ல. அறிவார்ந்தவங்களை எடுக்கிறாரு நீங்க எப்படி சொல்லலாம்? டேய் அப்படிதான்டா சொல்லணும், சூட்சமமா தான்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெரார்ட் ஃபெலிக்ஸ். அவர் பேரு என்னங்க ரொம்ப பழக்கப்பட்ட பேர், அது உங்களுக்கு பர்சனலா பழக்கப்பட்ட பேர் இப்படி சொல்றீங்களே? ரெட்பிக்ஸ் உடைய பழைய கைகள், பழைய சோசியல் மீடியால ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்னா பட்டம் எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படி காலப்போக்குல அவர் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்னால மன வருத்தம் ஏற்படலாம். ஊருக்கு என்ன மன வருத்தம்னா எங்களுக்கு என்ன, கொஞ்ச நாளாவே நான் ஒரு 1.5 வருஷமாவே நான் வந்து அவர் வேற ஒரு பொறுப்பு கொண்டு போயிட்டேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்ல பையன். அவர் வந்து தாவேகால போய் இணைஞ்சிட்டார். துண்டை போட்டு போட்டோ எடுத்து விஜய்கிட்ட வந்து சொன்னாராம், நீங்க வந்து என்னோட படிச்ச காலேஜ் மேட் தான் தெரியுமா, உன்னையும் மறக்க முடியுமா, பாலிய சிநேகிதன் அல்லவா நீ. அதுக்கு ஒரு கதை. என்ன மறந்துட்டியா? அதுக்கு தடவாத. அதுக்கு ஒரு கதை. சால்வ ஓடும் போது அவர் வந்து கேட்கல, துண்டு ஓடும் போது கேட்டாரு, கட்சியில இணைஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்காம, எப்படி இந்த துண்டை நான் போடுற அளவுக்கு நீ ஒருத்தா இல்ல நான் ஒருத்தான்னு கேட்ட மாதிரி ஒரு கேள்வியை ஃபெலிக்ஸிடம் கேட்ட மாதிரியும், இந்த கட்சியில இருந்து நீங்க பயணிக்க போறீங்க, இந்த பயணம் உங்களை எப்படி எங்கெங்கெல்லாம் கூட்டி போய் பல்பு வாங்கி தரப்போகுதுன்னு தெரியல, எப்படி இந்த துண்டை போடவா அப்படின்னு கேட்டோட்டி, நண்பா போடு நண்பா, நான் ஏற்கனவே உங்க கூட ஜாயிண்ட் ஆகி தானே நண்பா பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன நண்பா இப்ப என்ன துண்டை போட போற, அதுல மஞ்சள் இருக்கு, சிவப்பு இருக்கு, தாடி வெள்ளை கருப்பு இருக்கு, இது வரைக்கும் அது போடாம பேசிட்டு இருந்தேன், இனி போட்டுட்டு பேசுவேன். இப்படி வந்து நான் அறிவார்ந்த விஷயங்களை இனிமே தாவேகாக்கு நான் வந்து செயல்படுத்தி தர போறேன். நீங்களும் விஜயும் சப்போர்ட்டா பேசுறாரு, விஜய் என் கூட நைட் 8 to 9 நைட்டு 2 பேசுவார், சாப்பிட்டு பேசுவா, அப்படி நானும் விஜய் கூட பேசுவேன். நான் இழுவை போடு இஷ்டத்துக்கு ஆடு என்பது போல் இருக்கும் இனிமே எங்கள் ஷோ. ரெட்பிக்ஸை இனிமே நான் நேத்தே சப்ஸ்கிரைப் எடுத்து விட்டேன். ஓகே கரும போய் என்னதான் நீ மாம்சா இருந்தாலும், என்னதான் வந்து செல்லத்துக்காக நான் என்னதான் விட்டு கொடுத்தாலும், என்னைக்கு போய் நீதி முக்கியமாடா, நியாயம் முக்கியமாடா, என்னைக்கு நீ போய் வந்து அந்த கட்சியில வந்து அபிஷியலா இணைஞ்சியோ, உன் கட்சி எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு நான் கட்சி மட்டும் வேணாம் இல்லடா, நான் வந்து கட்சி மட்டும் தானே வேணாம். உன் கொள்கை என்ன, கொள்கை எதிரி யாரு,
இது என்ன எதிரியாரு? அவர் கொள்கை எதிரியும் கிடையாது. விடு, எங்க குடும்பத்துக்குள்ள வராத. சரி, ஓகே, விட்டுருங்க. விடுங்க. உங்களுடைய டாக்டருக்காண்டி உங்களை நாங்க வந்து கண்டுக்கல. நீங்க ஜாலியா இருங்க ஃபெலிக்ஸ் அவர்களே. அந்த புள்ளைக்காண்டி தான் நான் இப்போ கொஞ்ச நாள் ரெட்ஃபிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலப்போக்குல என்னுடைய கொள்கையா என்னுடைய சித்தாந்தமா பார்க்கும்போது அந்த செய்ய எனக்கு சுத்தமா பிடிக்கல. மனக்கோட்டை இடிச்சுட்டாங்க. சரி, இல்ல நான் தாவேக்காக்கு மாறிடலான்னு இருக்கேன். ஓகே, மாறிட்டேன். புதுசா கட்டிக்கலாம். சாயம்லாம் பூசியாச்சு. நானே இப்ப மனசுக்குள்ள நானா சரி நான் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு தாவேக்காக்கு ஃப்ளைன்னு விட்டுருக்கேனே. அப்படியா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, நல்லது செய்ய கூட ஃபேக் அக்கௌண்ட் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சுக்குங்க. அம்பேத்கர் லுக்கலைக் மாதிரி இருக்காருன்னு சொல்லி ஒரு பெருசு ஏத்திருக்காங்க. அந்த பெருசு யார் யார்கிட்டலாம் இருந்துச்சு அப்படின்னு தேடி பார்த்து பெரிய அறிஞர்கள்ட்ட எல்லாம் கேட்கும் போது சொல்றது என்ன, முதல் ரஜினி கூட நிக்கி இருந்தாரு, அப்புறம் இவங்க கூட சுத்திக்கி இருந்தாரு, பிஜேபி கூட சுத்திக்கி இருந்தாரு. இப்ப கடைசியா இழுச்சா பைய யாரு அப்படின்னு பார்க்கும்போது விஜய் தான் கரெக்டா இருப்பா. அப்படி அது எப்படிங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுதா? இப்ப ரீசெண்டா தாவேக்கால சேர்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிஜேபியில இருந்து தான் வராங்க. அதுக்கு முன்னாடி ரஜினிட்ட இருந்து வந்திருக்காங்க. அது அங்க போனதெல்லாம் விடுங்க. ரஜினி அரசியல் வரேன்னு சொன்னப்ப இவர் போய் ஹெல்ப் பண்ணி உங்களுடைய நான் தூக்குறேங்க அப்படின்னு சொல்லி உங்க எப்படி ஆதரவு வந்து இருக்கா அப்படியா அந்த மாதிரி இங்க வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரஜினியை வந்து மோட்டிவேஷன் பண்றதுக்காண்டி இவரை வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்குள்ள திரும்ப வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி பிஜேபி தான் தெரியும்ல, அந்த கூட்டத்துக்குள்ளவே ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டு. இப்போ வந்து ஒரு எப்படி சொல்றது, அண்ணனை திருத்துவதற்காகவும் அண்ணனை வளர்ப்பதற்காகவும் வந்திருக்காரு. இவர் வரல, பிஜேபியில தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாடா, போய் நம்ம தம்பியை பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன தப்பு பண்ணாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு எங்களுக்கு மேல சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நீ சொல்ல கூட நீயே கூட்டி போய் ரூமுக்குள்ள வச்சு பேசிரு, உனக்கு அந்த அளவுக்கு நாங்க பவர் கொடுத்துருக்கோம், டிவிக்கே நம்ம கட்சி அப்படின்னு பாஜக காரங்க. ரைட், ஓகே. ஆல்ரெடி உன் ஆப் எல்லாத்தையுமே பிஜேபி காரன்ட்ட கொடுத்துட்டேன். இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா அந்த வீரப்பனோடய நான் வாழ்ந்ததாக சீமான், குட்டி சீமான் மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அவரு ஒரு செடியை கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்து. சரி, அவரை பத்தி பெரிதா பேச வேணாம். அவர் வந்து முன்னாடி சரி என்ன பேசுறது, அவர் வீரப்பனுடைய வாழ்ந்தவர்ன்றாரு. சாட்டை கிட்ட செருப்பு அடி வாங்கின வீடியோ எல்லாம் 2-3 இல்ல. சீமான்லாம் வந்துட்டு ஒரு நாள் போய் போட்டோ எடுத்துட்டு வந்து உலக கதை விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அவரு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆள் எல்லாம் 10 நாள் சுத்தி இருக்கா. போட்டோவே ஒரிஜினல் இல்லைன்னு ஆயி போச்சு. அப்புறம் என்ன அது ஒரு போட்டோ எடுத்தாருன்னு இல்லை. இப்ப ஒரு வாரம் ஆயிப்போ, இவராது ஒரு வாரம் வீரப்பன் கூட சுத்தி இருக்காரு, வீரப்பனை பத்தி பேசுற அப்படி மீட்டிங் கொடுத்து இதை வாழ்ந்து. ரைட், ஓகே, விட்டுறலாம். இதை தாண்டி இப்ப வந்து முடிவா என்ன சொல்லப்படுது அப்படின்னா 2 பேர்களுக்கும் சங்கி சாயங்களை பூசி விட்டார்கள். திருமானத்து நடந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, சங்கி சாயம் பூசப்பட்டது, ஒரு பூனை வெளியே வந்துருச்சு, இன்னொன்னு ஏற்கனவே இருக்கு. இது இல்லாம இதை தாண்டி திரும்ப வந்து நேரடியா சொன்னா கூட இந்த மாதிரி திருப்பரங்குன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க. எல்லாம் ரைட்டு, பேச மாட்டாருப்பா, ஓட்டு இல்ல, இதெல்லாம் பேச மாட்டீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த ஏடிஎம்கே காரங்க இருக்காங்க பாருங்க, கெஞ்சுறாங்க. எதுக்கு? நைனார் ஒரு பக்கத்து இது விடுறா, அப்படி ஏடிஎம் கேட்காரங்க ஒரு பக்கத்து. விஜய் வந்தா பிரச்சனை இல்ல, வாங்க விஜய், நீங்க வருவீங்கன்னு தெரியும், வருவீங்கன்னு தெரியும், ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா விஜய் எங்க கூட வந்துருவாரு, நீங்க சீக்கிரம் ரெடியா இருங்க. விஜய் என்ன வருவாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி சொல்றதும், இவர் வந்துட்டு விஜய் வந்தால் இந்த மும்முனை கூட்டணிய இரட்டை ஆக்கிரணும், அவ்வளவுதான். டிஎம்கேவை தோக்கடிக்கிறதுக்கு நம்மளால முடியாது, நம்ம பிராடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வெளியே தெரியாத பிராடு ஒரு அப்படி இருக்கா, அப்படி அந்த பிராடு கூட சேர்ந்துருவோம். இப்ப மும்முனையா நம்ம போட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா நம்ம தோத்து போயிருவோம், நம்ம 2 பேரும் இணைவோம் அப்படின்னு சொல்லி விஜயை நேரடியா மீடியால இதுக்கு நீ நேராவே விஜய் தம்பி வாங்க தம்பி அப்படின்ட்டு அந்த ஆளு தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். தலைவனாவது வாங்கிக்கணும், கொடுக்கணும், அதையும் கொடுக்க மாட்டாங்க. எடப்பாடி மூத்த தலைவர் இல்லையா, 1989 உள்ள வந்தவர் இல்லையா. அதனால இந்த கேவலத்தை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நயினாரும் எடப்பாடியும் சேர்ந்து விஜயிடம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 10% ஓட்டு விஜய்கிட்ட கிடைச்சிரும், விஜய் கூப்பிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலாம்ப்பா, விஜயை கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெபுட்டி வாங்கிக்கோ. ஆனா விஜய் வந்து போனா அப்படின்னா அசிங்கமா கேட்பாங்க, நான் வந்தா சிஎம் தான்டா. இல்ல அசிங்கமா கேட்பாங்க, என்னென்ன வேசன என்னென்ன பண்ணிருக்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தாவேக்காரங்களுக்கு இதுல துளி பிரச்சனையும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஏடிஎம்கே கூட போறாரா, ஏடிஎம்கே வாழ்க, பிஜேபி கூட போறாரா, பிஜேபி வாழ்க, அவ்வளவுதான். அவங்களே பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்ன சொல்றாரோ சரியா தான் இருக்கும். நாங்க 20 வயசுக்கு மேல என்ன ஆகவே இல்லை, இப்பதான் 18 வயசு ஆயிருக்கு, நாங்க அதுக்கேத்த அளவுக்கு தான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குன்னு 1 கோடி பேர்ல இவனுக்கு எத்தனை பேருன்னு தெரியலையே. இல்ல ஃபார்ம் 6 எல்லாம் கொடுத்து வந்துருவாங்க, உள்ள நுழைஞ்சிருவாங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ள நுழைஞ்சிருவாங்க. வாழ்த்துக்கள் தாவேக்காக்கு, பெரிய வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம். ஓகே, வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.